வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் நம்மக்கிட்ட ஒரு புது ஃபோன் தான் இருக்குது. அது என்னென்னா Redmi 9 பவர் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா, அதாவது பேஸ் வேரியண்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய். இந்த 10,000லேருந்து 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. ஏன் இதோட சப் பிராண்டான போக்கோ M2மே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. போக்கோ M2, Realme 7i, மைக்ரோமேக்ஸ் Note 1, Realme Narzo 20, ஒரு Redmi 9 Prime கூட வரும். அதோட அடுத்த 128GB வேரியண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணால். பட் அந்த எல்லா ஃபோனுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் ஒரு யூனிக்கான சூப்பரான விஷயம் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க. நான் அதை வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ வாங்க இதோட அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சைட்லலாம் நமக்கு எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 48MP AI குவாட் கேமரா, 6000 mAh பேட்ரி, 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதில் ஒரு காமெடியான விஷயம் இருக்குது, அது அன்பாக்சிங் அப்போ நான் சொல்கிறேன். அப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் டாட் நாச் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 662ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸும் நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் வேரியன்ட் 128GB, 4GB ரேம் இருக்குது. கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் க்ரீன். மேட் இன் இண்டியான்னு இங்கே பெருசாக கொடுத்துட்டாங்க. முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியான்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட சார் வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 0.68, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.865. எம்ஆர்பி 16,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. ஸோ இப்போ இதோட சீலை நம்ம பிரிக்கலாம். ஸோ கைஸ், பாக்ஸோட சீலை பிரிச்சாச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். எடுத்தோடனே நமக்கு டிசைன் பை ரெட்மின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் இருக்கும். கேஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட் பரவாயில்ல. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க கேஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் வந்துடுது. ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. டிசைன் பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜரும் டைப் சி கேபிளும் இருக்கும். சார்ஜர் இருக்குது. நான் இப்போ ஒரு காமெடியான விஷயம்னு சொன்னேன். அது என்னென்னா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 18 watts தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 22.5 ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னே தெரில. கேட்டால் இவங்க மற்ற ஃபோன்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பொய்யை சொல்கிறாங்க. ஸோ அதான் கைஸ், எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க நிறையா 22.5 சார்ஜர் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை தீக்கிறதுக்கோசரம் இந்த ஃபோன்லேயே இவங்க கொடுத்துட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா இந்த ஃபோனுக்கு 22.5 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் தெரில. ஸோ அதான் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே தான் ரெட்மி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. லுக் வைஸில் மட்டும் இல்லாமல் இதோட ஃபார்ம் ஃபேக்டர் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ண பட்ஜெட் ஃபோன்லேயே இந்த ஃபோனோட டிசைன் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு போக்கோ M2ஓட டிசைன் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு மாதிரியான பேட்டர்ன்ட் ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் இது டச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சில பட்ஜெட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா காசியாக கொடுத்துருவாங்க. அது பார்க்க நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட பிராண்டிங் கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி பிராண்டிங் பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் கேமரா மாடியூலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அந்த கேமரா ரிங்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த கேமராவோட மாடியூலும் பார்த்தீங்கன்னா இதோட கலரும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். அதனால் இதுவும் பார்க்க நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 48MP அப்புறம் சூப்பர் குவாட் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஃபார்ம் ஃபேக்டருக்கு வருவோம். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் ஏன் பிடிச்சிருக்குன்னா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இதோட ஃபோன் அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் 198 grams தான். அதனால் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பொதுவாக சாம்சங் அப்புறம் விவோ ஃபோன்ஸ் அப்புறம் ஓப்போ ஃபோன்ஸ்னால் அதிக பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலுமே நல்லா ஸ்லிம்மாக வெயிட்லெஸ்ஸாக வச்சுருப்பாங்க. இப்போ அதே ட்ரெண்டை ரெட்மியும் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து இதோட பிளேஸ்மெண்ட்ஸில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக இருக்குது. ஸ்லிம் ஸ்லாட் இங்கே கொடுத்துட்டாங்க.
ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒரே இடத்துல வந்து எம்படடாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் டாப் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆமாம், இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. நான் வந்து இன்ட்ரோப்போ சொல்லியிருப்பேன், உங்களை வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கெஸ் பண்ண சொல்லியிருப்பேன், யூனிக்கான ஃபீச்சர் என்னென்னு. அது வந்து இந்த ஃபீச்சர் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மென்ஷன் பண்ண பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து மிஸ் ஆகும். இதோட சிம் ஸ்லாட் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஆமாம், நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் கார்டு அப்புறம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். பின்னாடி டிசைன் அளவுக்கு இதோட முன்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. இதில் வந்து டியூ ட்ராப் நாச்சு கொடுத்துருக்கனால பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச். இது LCD டிஸ்பிளே தான். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD ப்ளஸ். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வர இதோட காம்படிட்டர்ஸான ஒரு சில ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் HD ப்ளஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து FHD ப்ளஸ் கொடுத்துறது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் Adreno 610 GPU இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டு டே யூசேஜஸ்க்குலாம் இந்த ஃபோன் வந்து நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. பட் கேமிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இது வந்து கொஞ்சம் லைட் அடி வாங்கும். அதுவும் கேமிங் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை வந்து நீங்கள் லோ இல்லைனா மீடியமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. பட் ஹையில் வச்சிங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன லேக் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்டோரேஜின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ஸ்டோரேஜில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. 4GB RAM ப்ளஸ் 64GB, 4GB RAM ப்ளஸ் 128GB. அந்த 4GB RAM பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM, அதனால் RAM பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ், அதுவும் நல்லா சூப்பராக ஸ்பீடாக இருக்கும். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ஒரு சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா eMMC ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கம்பேர் பண்ணும்போது UFS 2.1 வந்து ரொம்ப சூப்பர். ஆனால் இந்த 128GBயில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது 2.1ஓட இன்னும் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணி பே பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் மட்டும் அப்கிரேட் ஆகாமல் ஸ்டோரேஜோட ஸ்பீடும் வந்து இந்த ஃபோனில் வந்து அப்கிரேட் ஆகுது. ஆனால் ஸ்பீடு நீங்கள் நினைக்கிற அளவு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக ஸ்டோரேஜ் வந்து ஸ்பீடாக இருக்கும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். கேமராஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A to Z மொபைல். A to Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A to Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48MP, அப்புறம் 8MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2MP எதுக்கும் டெப்த், அப்புறம் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இதோட கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இதோட யூஐ பற்றி பார்ப்போம். இதில் MIUIயில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் Mi 10T அன்பாக்சிங் அப்போ சொல்லியிருப்பேன், அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் மட்டும் தான் கூகுள் ஃபீட், அப்புறம் கூகுள் ஃபோன் ஆப், அப்புறம் கூகுள் மெசேஜிங் ஆப் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்களோட பட்ஜெட் ஃபோன்லேயும் இதை கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட மீயோட ஆப்ஸ்லாம் டிச் பண்ணிட்டு கூகுள் ஆப்ஸ் தரது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஆனால் இந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா எக்கச்சக்கமான ப்ளோட்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், தேவையில்லாத கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இது அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இவ்வளோ தேவையில்லாத ப்ளோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கூகுள் ஃபைல்ஸ் மட்டும் இவங்க தராம விட்டுட்டாங்க. அதனால் நான் இந்த ஃபோனில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸை வந்து என்னோடய ப்ரைமரி ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணணும்னா நான் ப்ளூடூத்தில் தான் சென்ட் பண்ணிருக்கேன். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும்னா செட்டப் அப்போவே வந்து அது பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து கூகுள்லேருந்தும் சரி மீலேருந்தும் சரி கேட்கும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆட்ஸ் வராது. அது நோ கொடுத்தாலுமே இன்னுமே கொஞ்சம் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் வரும். ஸோ அதான் கைஸ், உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ஓகேனா இந்த MIUI பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான யூஐ, நல்லாயிருக்கும். நிறைய எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் நல்லா ஸ்னாப்பியாகவும் இருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு வேர்ஷனில் என்ன எதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 10 தான் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், ஆண்ட்ராய்டு 10 தான் இருக்குது. அப்புறம் MIUI வந்து 12.0.1 தான் இருக்குது. அப்புறம் அந்த 128GB பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18GB வந்து
ஆக்குபைடாக இருக்குது. அதனால் அரௌண்ட் 110 GB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபோன்லலாம் விட்டுட்டு இந்த ஃபோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. நான் பர்சனலாக இந்த ஃபோன் தான் வாங்குவேன். ஏன்னா இதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அப்புறம் இதோட பேட்ரி சைஸ், அப்புறம் இதோட பேட்ரி பேக்கப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் தான் வாங்குவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.